முதல்ல என்னோட திட்டத்தோட பேர் நான் சொல்லிடுறேன். எல்லாரும் சொல்லுவாங்க தலைவன் அப்படின்றவன் தன்னுடைய மக்களை பாதுகாப்பா பாத்துக்கணும், தன்னுடைய மக்களுக்கு சேவை ஒழுங்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட திட்டத்தோட பேரே தலைவனே இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய திட்டம் அப்படின்னு தான் நான் பேர் வைப்பேன். ஃபர்ஸ்ட் சைன் எதுக்கா இருக்கணும் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலோட எஜுகேஷன் சிஸ்டம் டோட்டலா மாத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் சைன் பண்ணுவேன். எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைப்பீங்க எஜுகேஷன் சிஸ்டம்ல? த வே ஆஃப் லேர்னிங், அவங்க கத்துக்கிறத அவங்களுக்கு மாத்தி அவங்களுக்கு ஃபியூச்சர்ல என்னென்னலாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்களோ இதுதான் ரியாலிட்டி அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால ரியாலிட்டி அவங்க கத்துப்பாங்க. இப்ப நான் வந்து என்னோட வரலாறை நான் படிக்கலாம், ஏன்னா ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. வரலாறு எனக்கு இனிமே வர பிரச்சனைகளை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஆனா வரலாறை மட்டுமே நான் படிச்சா வர ஃபியூச்சரை நான் எப்ப படிப்பேன்? அப்ப ஃபியூச்சரை படிக்கிறதுக்கு நான் எதனா சொல்லி கொடுக்கணும்ல, அதனால நான் ஃபியூச்சருக்கும் தேவையானதை அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். இப்போ பிரைவேட் ஸ்கூல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடிஷ்னலா நிறைய அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வராங்க. அங்க நிறைய நீங்க கோர்ஸ் படிக்கலாம், கம்ப்யூட்டர் பத்தி நிறைய கத்துக்கலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் அப்பா பேசணும் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எடுத்துக்கோங்களேன். அங்க இப்ப என்ன மாற்றம் நடந்திருக்கு, அங்க என்ன இப்ப வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டா 0% அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி அவங்க படிக்கிறத விட அவங்க ஆசிரியர்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதே ஒரு வேறையா தான் இருக்கு. இப்போ ஒரு மேக்ஸ் சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 2 சொல்லி கொடுத்துறாங்க. எக்ஸசைஸ் மத்த எக்ஸாம்பிள்லாம் நீங்களே போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆசிரியர் எதுக்கு? எனக்கு தெரியாததை சொல்லி கொடுக்கறதுக்கு தானே ஆசிரியர். அப்ப தெரியாததை சொல்லி கொடுக்கறப்ப நீ 2 மட்டும் சொல்லி கொடுத்துட்டேன்னா மீதி யார்கிட்ட நான் போய் கத்துப்பேன்? இதுக்கு தானே நான் அரசாங்கத்துக்கு நான் கட்டுறேன், நான் வரி கட்டுறேன் அப்படின்றாங்க. இன்னொன்னு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல பிடிஏ பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50 rupees எப்பயுமே பே பண்ணணும். ஓகேவா? அந்த பே பண்றதன் மூலியமா அவங்களுக்கு என்ன வருது அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல கத்துக்கிறாங்க அப்படின்றது கூட அவங்க பேரண்ட்ஸ்க்கு வெளிப்படையா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அரசு பேருந்துகள்ல வந்து இயக்குறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு அப்படின்னு. ஸ்கூலுக்குன்னு ஒரு 4 பேருந்து தனியா செப்பரேட்டா இயக்குனாங்க அப்படின்னா எல்லாருக்கும் சேஃப்டி அப்படின்றது வெளிப்படையா தெரியும்ல. அது ஏன் யாரும் பண்ணல? மொத்தமா இலவசமா கொடுக்கறத விட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுக்காக தனியா இலவசமா மாணவிகளுக்கான பேருந்து அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா ஏன் இந்த ஹராஸ்மெண்ட், ஏன் இந்த ராகிங்லாம் எப்படி நடக்க போகுது? இப்படி எல்லாம் யோசிக்கலாம் இல்ல? ஏன் அவங்க யோசிக்கலையா, இல்ல யாரும் சொல்லலையா யோசிக்கணும் அப்படின்னு? இந்த பெண் சிஎம் பெண் சிங்கத்துக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? சிஎம் உங்க பேர் என்ன? சிஎம் அரசி. அரசி அரசி தமிழ்நாட்டோட அரசி எஜுகேஷன் சிஸ்டம்ல சில மாற்றங்களை கொண்டு வர போறாங்களா? இன்னொரு விஷயத்தை பத்தி அவங்க பேசினாங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸா இருக்க எங்களுக்கு நீட் எக்ஸாம் அது இதுன்னு இவ்வளவு ஃபில்டர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு क्वेश्चन கேட்டாங்க. அது என்ன அவங்க கிட்ட எனக்கே புரிஞ்சிருச்சு. எஸ் கேளுங்க சிஎம். ஓகே சிஎம் வாங்க ஃப்ரண்ட்ல வாங்க சிஎம். இப்போ நீங்க வந்து ஜர்னலிஸ்ட், ஓகேவா? நீங்க ஜர்னலிஸ்ட் ஆக உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? ஜர்னலிசம் படிச்சிருக்கணும். ஏன் படிக்கிறீங்க? நீங்க தானே ஒரு சராசரி சிட்டிசன். ஜர்னலிசம் ஈஸியா ஆகிரலாம், ஏன் ஜர்னலிசம் படிக்கிறீங்க? நான் படிச்சாதான் என்னுடைய பொறுப்புகள் தெரியும், பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட முடியும். ரைட். அதே மாதிரி இப்ப நான் டாக்டர் ஆகிறேன், நான் நீட் முடிச்சிருக்கணும், எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும், ஆல் கிளியர் பண்ணிருக்கணும். இப்ப நான் டீச்சர் ஆகிறேன், பிஎட் முடிச்சிருக்கணும், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கணும், அதுலயும் நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும், எல்லாத்தையுமே நான் முடிச்சிருக்கணும். இப்படி இருக்கப்ப இந்த ஃபில்டர்ஸ்ல தெரிஞ்சிருக்கும் நான் இந்த பதவிக்கு குவாலிஃபையான கேப்பபிளான ஒரு பர்சன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு சராசரியா ஒரு மாச வருமானம் வாங்குற நாங்களே இவ்வளவு ஃபில்டர்ஸும் இவ்வளவு இதையும் தாண்டி வரோம் அப்படின்னா எங்களை ஆள்ற தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த போஸ்டிங்க்கு அவங்க கரெக்ட் அப்படின்ற குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தலைவர்களுக்கு இருக்கா? நீ நல்லா தூங்கிட்டு இருக்க, காலையில எந்திரிச்ச உடனே தமிழ்நாட்டுடைய சிஎம் ஆயிட்ட. ஓகே, தமிழ்நாட்டுடைய சிஎம் இருக்க. வெக்கப்படாதீங்க சிஎம் சார், கை கட்டாதீங்க சிஎம் சார், மக்களோட மக்களா இருங்க. சோ நீங்க என்ன திட்டத்தை முதல்ல கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களுடைய கையெழுத்து எதுக்கா இருக்கும்? எனக்கு கீழே இருக்கவங்க, எனக்கு கீழே ஒர்க் பண்றவங்க எல்லாருமே எனக்கு பவர் இருந்தா நான் என்னனாலும் பண்றேங்கிற அந்த மைண்ட் செட்டை முதல்ல மாத்துவேன் சார். அதுக்கப்புறம் தான் என்ன திட்டம்னாலும் கொண்டு வருவேன். உங்களுக்கு என்ன திட்டங்கள் கொண்டு வரணும் உங்களுக்குள்ள ஒரு தோணும் இல்ல? என்னோட நாட்டு மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, கல்வியில நான் இதை மாத்துவேன், சமூகத்துல பொருளாதாரத்தை எக்கனாமிக்கா சில விஷயங்களை மாத்தணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்குள்ள தாட் ஓடிட்டு இருக்கும்? உங்களுடைய முதல் கையெழுத்து எதுவாக இருக்கும்? சார் ஃபர்ஸ்ட் உமன் சேஃப்டிக்காக ஏதாவது ஒரு பிளான் கண்டிப்பா கொண்டு வருவேன் சார். சார் ஏழை எளிய மாணவர்களுக்கு இன்னும் சலுகைகள் அதிகமாக ட்ரை பண்ணுவோம் சார். இன்னும் கிடைக்கிறது அவங்களுக்கு கிடைக்கிற அவங்களுக்கு ஏதாவது ஸ்கீம் ஏதாவது பெட்டரா இன்னும் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவேன் சார்.